அண்மை செய்தி. ராமநாதபுரத்தை அடுத்த அழகன்குளம் நாடார் வலசை பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராடுவதற்காக திரண்ட பொதுமக்களை பாதி வழியிலேயே போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இது குறித்த மேலும் விவரங்களுக்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ். மக்களின் போராட்டம் மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட காவல்துறையினரின் நடவடிக்கை குறித்தான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் நாடார் வலசை பகுதியில் அரசுக்கு சொந்தமான டாஸ்மாக் மதுபான கடையானது செயல்பட்டு வருகிறது. கோவில் மற்றும் பள்ளி அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் மதுக்கடையில் மது அருந்தும் மது பிரியர்கள் அநாகரிகமான முறையில் அங்கு இருக்கக்கூடியவர்களும் நடந்து கொள்வதாகவும், அதே போல தங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதும் பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் மதுக்கடையை நிரந்தரமாக மூட வேண்டும் என வலியுறுத்தி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ச்சியாக இந்த மதுக்கடையை மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் இந்த கடையானது மாற்று இடத்திற்கு மாற்றப்படும் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவித்த நிலையில் மீண்டும் அந்த மதுக்கடையை திறப்பதற்கு அதிகாரிகள் முயன்றதை அடுத்து உடனடியாக நிரந்தரமாக மூட வேண்டும் என கூறி இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட இருப்பதாக அந்த பகுதி மக்கள் அறிவித்திருந்தனர். அதனையொட்டி ஒன்றன் பின் ஒன்றாக கூட்டமாக போராடுவதற்கு வந்த பொதுமக்களை பாதையிலேயே தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்து சென்றனர். அது மட்டுமல்லாது போராட்டத்திற்கு வந்த போராட்டக்காரர்களை கைது செய்ய முற்பட்ட போது அவர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து போலீசார் தற்போது அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மதுக்கடைகள் செயல்படக்கூடாது, இதனால் பள்ளி குழந்தைகளும் தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களும் அதிக அளவில் பாதிப்பதாக கூறி அந்த பகுதியில் உள்ள மதுக்கடையை நிரந்தரமாக அப்புறப்படுத்த வேண்டும் என கூறி அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டம் குறித்தான உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.